வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகள் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். மக்ரோனி அதை வச்சு ஒரு லெமன் இது எலுமிச்சம்பழ மக்ரோனி அது வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் அது போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு தோராயமாக தான் தண்ணி வச்சுக்கணும். நான் வந்து பாருங்கள், இந்த இதுதான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால இதில் வச்சுருக்கேன். இது பாருங்கள், மக்ரோனியை நம்ம வந்து இப்போ ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேன். 200 கிராமை வந்து நம்ம இப்போது இது தண்ணியில் போட்டு அப்படியே வேக விட போகிறோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். இது வந்து அப்படியே வேக விட்டுடலாம். வேக விட்டதுக்கப்புறமா இதை நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக விட்டுடலாம். மக்ரோனி நல்லா வெந்தாச்சு. ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக கொதிக்கிற தண்ணியில் வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணி இதில் போட்டுட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம கடாயை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரைன் பண்ணிட்டு வந்துடுறேன். பச்சை தண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணியில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து அலசிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் வருஷங்களாக இந்த மக்ரோனி வந்து இருக்குது. எல்லாருமே கடையில் விரும்பி சாப்பிட்றாங்க. இதுவும் சப்போஸ் செய்கிறவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ பச்சை தண்ணியிலேருந்து இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதை வச்சு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கம்மியாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போதும். இதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் உளுந்து எல்லாமே அதில் போட்டாச்சு. இதில் மெயினாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகா தான், ரொம்ப காரம் தேவையில்லை. 200 கிராமுக்கு 2 பச்சை மிளகா போதும். 100க்குன்னா ஒரே பச்சை மிளகா, 200க்கு 2 பச்சை மிளகா. கொஞ்சம் இஞ்சி, கண்டிப்பாக இஞ்சி இதில் சேர்க்கணும். சின்னதாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நம்ம லெமன் புழிஞ்சு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ வந்து போட்டாச்சு. கடுகு, உளுந்து, இஞ்சி, மெயினாக கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போது உளுந்து லைட்டாக நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நாம் ஒரு தோராயமாக தான், உப்பு ஜாஸ்தியாகாமல் இவ்வளோக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு போடும். இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு கிளறிட்டு நிமிஷம் இதில் வந்து தாளிக்கிறதுல உப்பு நல்லா ஏறட்டும். இப்போது ஆக்சுவலாக தாளித்து போட்டு மக்ரோனி போட்டு சால்ட்டு போட்டு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து லெமன் இதில் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். இதில் ஒரு அரை மூடி, இன்னொரு அரை மூடி. சூப்பராக இதில் நல்லா ஜூஸ் இதில் பண்ணும்போது நல்லா வந்துடுது. புழிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு கலரிட்டு
லெமன் புழிஞ்சாச்சு. இப்போது தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி மக்ரோனி பாருங்கள் பேசுமா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதாவது நம்ம டெய்லி நார்மலாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். இதுவும் ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களும் நல்லா சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. சூப்பரான மக்ரோனி, எலுமிச்சம்பழம் மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான இதையும் நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமே. இதையும் நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, சாப்பிட்டு பார்க்கட்டும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ற ஆப்ஷன் வரும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பழைய காலத்துலேருந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரெசிபியெல்லாம் கூட எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் செய்வேன். இப்போது 24, 23, 20 அட்வான்ஸ்டாக வந்திருக்கிற ரெசிபியெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமும் செஞ்சு போடலான்ட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.